கிருபை நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளையும் நீர் ஆசீர்வதித்து உம்முடைய திருக்கரத்தால் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இந்த ஓய்வு நாளை நாங்கள் கொண்டாடி மகிழ அடியார்கள் ஒவ்வொருவரை பெயர் சொல்லி அழைத்து உம்முடைய ஆலயத்திலே அமர்த்தி உம்முடைய தரிசனத்தை தருவதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரே. எங்கள் நல்ல தகப்பனே, கடந்த நாட்களிலே உம்முடைய தேவ கிருபையால் நிறைத்து ஆசீர்வதித்து கடந்த ஒவ்வொரு நாளையும் எங்களுக்கு பாதுகாப்பான நாட்களாக தந்ததற்காக நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரே. உலகையே ஒழுங்கிக் கொண்டிருக்கும் இந்த கொரோனா என்ற வியாதியிலிருந்து, கொள்ளை நோயிலிருந்து அடியார்கள் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்கின்ற நன்றி கூறுகின்றோம். இன்னும் வர இருக்கின்ற நாட்களிலும் நீர் எங்களோடு இருக்கும் பொழுது எங்களுக்கு எதிராக எதுவும் செயல்பட முடியாது என்பதை நாங்கள் நம்பியிருக்கும் இந்த நல்ல நாட்களிலே அடியார்களோடு தந்தோம். அடியார்களை ஆசீர்வதி. முக்கியமாக இந்த ஆராதனை தொடக்கம் முதல் கடைசி வரை உங்களுடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தி நாங்கள் ஏறெடுக்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் உங்களுடைய வல்லமை விளங்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த ஆராதனையின் ஆரம்பமாக இவரே பெருமான் என்ற பாடலை இசைக்கருவியின் மூலமாக கேட்போம்.
கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களி கூர்ந்து மகிழ கிடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். திரியேக கடவுளை போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரை, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசானா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவருமானவர் தோற்கடிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசானா. கடவுளே, நீர் பரிசுத்தர், கடவுளே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே, நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். எல்லோரும் முழங்கால்படியிட்டு சற்று நேரம் நம்மை நாமே சோதித்திருந்து நமது குற்றம் குறைகளுக்காக பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்போம். சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை அறிக்கையிடுவோம். எல்லோரும் சேர்ந்து இரண்டாவது பாவ அறிக்கையை அறிக்கையிடுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்தியினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்க உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் நமக்கு கட்டளையிட்டபடி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமும் துதிக்கப்படுவதாக. இன்றைக்கான விசேஷித்த 4 வேத பாடங்களிலே 2 வேத பாடங்களை வாசிக்க கேட்போம். முதலாவது வேத பாடமாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 6வது அதிகாரம் 1 முதல் 6 வரை எடுத்து வசனம். அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் 1 முதல் 6 வரை. அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் 1 முதல் 6 வரை. அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையை கேட்காமல் விசாரிக்கப்படவில்லை எதிரேக்கு விரோதமாய் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது பன்னிருவரும் சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது அல்ல. ஆதலால் சகோதரரை, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றவராகிய 7 பேரை உங்களை தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். நாங்களும் ஜெபம் பண்ணுகிறதும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் கருத்திருப்போம் என்றார்கள். இந்த யோசனை சபை என்பவருக்கும் பிரியமாக இருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும்
பிரோகோரையும் நிகானோரையும் தீமோனையும் பர்மனாவையும் யூத மார்க்கமாகிய அந்தியோகையும் பட்டதாகிய நிர்கோவையும் தெரிந்து கொண்டு அவர்களை அப்போஸ்தலர்களுக்கு முன்பாக எழுதினார்கள். இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் கை வைத்தார்கள் என்றார்கள். வாசிப்பு தெரிந்து கொண்டு வாசிப்பு பரிசுத்த மத்தேயு எழுதிய நற்செய்தி 20வது அதிகாரம் 1 முதல் 16 கூடிய திருவசனங்கள். பரிசுத்த மத்தேயு எழுதிய நற்செய்தி 20வது அதிகாரம் 1 முதல் 16 வரை திருவசனங்கள். விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலக்கிழார் ஒருவர் தம் வேலையாட்களை வேலைக்கு அமர்த்த விடியற் காலையில் வெளியே சென்றார். அவர் நாள் ஒன்றுக்கு 1 தெனாரியம் கூலி என வேலை ஆட்களுடன் ஒத்துக்கொண்டு அவர்களை தாம் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினார். ஏறக்குறைய காலை 9 மணிக்கு அவர் வெளியே சென்ற பொழுது சந்தை வெளியில் வேறு சிலர் வேலையின்றி நிற்பதைக் கண்டார். அவர்களிடம், நீங்களும் என் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நேர்மையான கூலியை உங்களுக்கு கொடுப்பேன் என்றார். அவர்களும் சென்றார்கள். மீண்டும் ஏறக்குறைய 12 மணிக்கு பிற்பகல் 3 மணிக்கும் வெளியே சென்று அப்படியே செய்தார். ஏறக்குறைய 5 மணிக்கும் வெளியே சென்று வேறு சிலர் நிற்பதைக் கண்டார். அவர்களிடம், நாள் முழுவதும் வேலை செய்யாமல் ஏன் இங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரை பார்த்து, எங்களை எவரும் வேலைக்கு அமர்த்தவில்லை என்றார்கள். அவர் அவர்களிடம், நீங்களும் என் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள் என்றார். மாலையானதும் திராட்சை தோட்ட உரிமையாளர் தம் மேற்பார்வையாளரிடம் வேலையாட்களை அழைத்து, கடைசியில் வந்தவர் தொடங்கி முதலில் வந்தவர் வரை அவர்களுக்கு உரிய கூலி கொடும் என்றார். எனவே 5 மணி அளவில் வந்தவர்கள் 1 தெனாரியம் வீதம் பெற்றுக்கொண்டார்கள். அப்பொழுது முதலில் வந்தவர்கள் தங்களுக்கு மிகுதியாக கிடைக்கும் என்று எண்ணிக்கொண்டிருந்தவர்கள். ஆனால் அவர்களும் 1 தெனாரியம் வீதம் தான் பெற்றார்கள். அவர்கள் அதை பெற்றுக்கொண்ட போது அந்நிலக்கிழாருக்கு எதிராக முணுமுணுத்து, கடைசியில் வந்த இவர்கள் 1 மணி நேரமே வேலை செய்தார்கள், பகல் முழுவதும் வேலைப்படுவையும் கடும் வெயிலையும் தாங்கிய எங்களோடு இவர்களையும் இணையாக்கி விட்டீரே என்றார்கள். அவரோ அவர்கள் ஒருவரை பார்த்து, தோழரே, நான் உமக்கு அநியாயம் செய்யவில்லை. நீர் என்னிடம் 1 தெனாரியம் கூலிக்கு ஒத்துக்கொள்ளவில்லையா? உமக்கு உரியதை பெற்றுக்கொண்டு போய்விடும். உமக்கு கொடுத்தபடியே கடைசியில் வந்தவர் இவருக்கும் கொடுப்பது என் விருப்பம். எனக்கு உரியதை என் விருப்பப்படி கொடுக்கக்கூடாதா? அல்லது நான் நல்லவனாய் இருப்பதால் உமக்கு பொறாமையா என்றார். இவ்வாறு கடைசியானோர் முதன்மையாவர், முதன்மையானோர் கடைசியாவர் என்று இயேசு கூறினார். வாசிக்க வேண்டிய இன்றைக்கான சுவிசேஷ வேத பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமான அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, நமக்கென்று ஆண்டவர் சொல்ல இருக்கின்ற காரியங்களை கேட்பதோடு மட்டுமல்லாமல் கேட்டவைகளை நமது வாழ்க்கையிலும் வாழ்ந்து காட்ட நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்க நம்மை அர்ப்பணித்து
செய்திக்குள்ளாக செல்வோம். ஆழமான இடத்திலே ஆறு அமைதியாக செல்லும். நிறைகுடம் தழும்பாது என்று சொல்லுவோம். நிறைகுடம் தழும்பாது. அதே போன்று இருளை அகற்றாது, ஒளிதான் அகற்றும். ஏசாயா புத்தகத்திலே 9வது அதிகாரம் 6வது வசனத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற அமைதியின் அரசர், அமைதியின் அரசர், அமைதியின் அரசராக இந்த உலகிலே தோன்றியவர். சமாதானத்திற்கு என்று அநேக குழுக்களாக, சபைகளாக, ஒரு சில ஆர்கனைசேஷனாக அமைதியை உருவாக்க என்று செயல்படுகின்றார்கள். நாம் எல்லோரும் விரும்புவதும் எல்லோர் மத்தியிலும் சமாதானம், அமைதி நிலவுவது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட மத்தேயு எழுதிய நற்செய்தியிலே 5வது அதிகாரம் 9வது வசனத்தை படித்தோம் என்றால், அங்கே சமாதானம் செய்வோர் பேறு பெற்றோர், சமாதானம் செய்வோர் பேறு பெற்றோர் என்று வாசிக்கின்றோம். அதே நேரத்தில் அதே மத்தேயு எழுதிய நற்செய்தியிலே 10வது அதிகாரம் 13வது வசனத்தை படித்தோம் என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை ஊழியத்திற்கு 2 பேராக அனுப்புகின்றார். அனுப்பும் பொழுது அவர்களுக்கு சொன்ன அறிவுரைகளிலே ஒன்று என்ன என்றால், நீங்கள் எந்த வீட்டிற்குள் செல்லுகின்றீர்களோ அங்கே அவர்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று அவர்களை வாழ்த்துங்கள். எந்த வீட்டிலே உங்களுடைய சமாதானம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லையோ அந்த வீட்டிலிருந்து நீங்கள் வெளியேறும் பொழுது அந்த வீட்டில் இருந்து கால் தூசி கூட உங்களோடு கூட வராமல் காலை தட்டிவிட்டு தூசியை தட்டிவிட்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார். அதே போன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து முதலில் தன்னுடைய சீடர்களுக்கு காட்சி கொடுத்து வாழ்த்திய வார்த்தையும் உங்களுக்கு அமைதி உண்டானது. இதே போன்று நாம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் எல்லோருமே விரும்புவது அமைதி, சமாதானம். ஆனால் அமைதியை உருவாக்குவோர் பேறு பெற்றோர் என்று 5வது அதிகாரத்தில் சொன்ன ஆண்டவர் 10வது அதிகாரத்திலே உங்கள் அமைதி, உங்களுடைய வாழ்த்துக்களை ஏற்காதவர்களுக்கு எதிராக உங்கள் கால்களில் ஊற்றியுள்ள தூசியை கூட உதறிவிட்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார். இதிலிருந்து நமக்கு நன்றாக தெரிவது என்ன என்றால், புரிந்து கொள்ளக்கூடியது என்ன என்றால், சமுதாயத்தில் எல்லோரும் அமைதியையே நாடிக்கொண்டிருந்தாலும் தேடிக்கொண்டிருந்தாலும் அதற்காக உழைத்துக் கொண்டிருந்தாலும் நமது மத்தியிலே பிரச்சனைகள் அநேகம். எப்படிப்பட்ட காரணங்களால் பிரச்சனைகள் வருகின்றன என்று சொல்ல போனால், மக்களிடையே எப்பொழுதும் முரண்பாடுகள் காணப்படுகின்றன. வன்முறை, ஒவ்வொரு நாளும் நாம் கேட்கின்ற செய்திகளிலே வன்முறைகளை பார்க்கின்றோம். சுயநலம் மிகுந்திருக்கின்றது. சமத்துவத்துக்கு ஏற்ற சமத்துவமற்ற நிலை, நீதியற்ற சூழல், பெருமை, தற்பெருமை, அகங்காரம், பொறாமை, அடிப்படை
இப்படிப்பட்ட காரியங்கள் நம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் அன்றாட காணுகின்ற காரியங்களாக இருக்கின்றன. இவைகளுக்கு மத்தியில நாம் ஆண்டவர் விரும்புகின்ற சமாதானத்தை உருவாக்க வேண்டும். உருவாக்குவது என்பது நம் எல்லோருடைய கடமை என்று ஆண்டவர் சொல்லுகின்ற சமாதானம் செய்வோர் போற்றம் பெறுவர். இன்று நாம் வாசித்திருக்க வேண்டிய முதல் வேத பாடம் என்ன என்றால், ஆதியாகமம் 13வது அதிகாரம் 2 முதல் 12 வரை உள்ள திருவசனங்கள். ஆபிரகாமும் லோத்தும் பிரிகின்றார். ஆபிரகாம், அவருடைய மனைவி சாரா, அவருடைய சகோதரன் மகன் லோத்து, 2 குடும்பங்களும் அவர்கள் புறப்பட்ட இடத்திலிருந்து கருவாலி மரத்தண்டையில் வந்து சேரும் வரை நன்றாகவே வந்து கொண்டிருந்தார்கள். நல்ல சூழ்நிலையில் 2 குடும்பங்களுமே தலைப்பு ஓங்கிக் கொண்டிருந்த நேரத்திலே ஆபிரகாமுடைய ஆடு மாடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தவர்களுக்கும் லோத்துவின் ஆடு மாடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தவர்களுக்கும் இடையே தர்க்கம், தகராறு, பிரச்சனைகள், எப்பொழுது பார்த்தாலும் வாக்குவாதங்கள் நிகழ்வதை ஆபிரகாம் பார்க்கின்றார். அப்பொழுது ஆபிரகாம், நாம் உறவினர்கள், நமக்குள்ளே நம்முடைய ஆட்களுக்குள்ளே சண்டை சச்சரவு வேண்டாம். சண்டை சச்சரவு இல்லாமல் நம்முடைய உறவு நிலைக்க வேண்டும் என்றால் நாம் பிரிந்து செல்ல வேண்டும். இப்ப நம்ம இருக்கிற இடம் பூராமே, பார்க்கிற இடம் பூராமே நமக்கு சொந்தமானது. இந்த நமக்கு சொந்தமான இடத்திலே உனக்கு எந்த பக்கம் போக விருப்பமோ அந்த பக்கம் நீ போகலாம். நீ வலப்பக்கம் சென்றால் நான் இடப்பக்கம் செல்லுகின்றேன், நீ இடப்பக்கம் சென்றால் நான் வலப்பக்கம் செல்லுகின்றேன் என்று ஆபிரகாம் தன்னுடைய சகோதரனின் மகன் லோத்துவுக்கு இந்த சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகளில் இருந்து ஒரு தீர்வு காண வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு தீர்வை கொடுக்கின்றார். இது பார்ப்பதற்கு, கேட்பதற்கு, ஒன்றாக இருப்பதற்கு பதிலாக பிரித்து விடுகின்றாரே என்ற ஒரு நிலை ஏற்பட்டாலும் அந்த பிரித்து செல்வதிலே அமைதி நிலவும், நம்முடைய உறவு நிலைக்கும். ஒன்றாக இருந்து எப்பொழுது பார்த்தாலும் சண்டை போட்டுக்கொண்டே இருப்பதை விட, நீ உனக்கு விருப்பமான, எனக்கு சொந்தமான, உனக்கு விருப்பமான இடத்திற்கு நீ செல், நான் உனக்கு ஆப்போசிட் பகுதியிலே செல்லுகின்றேன் என்று சொல்லும் பொழுது அங்கேயும் பெரிய ஒரு தேர்ந்தெடுக்கும் அதிகாரத்தை லோத்துவுக்கு கொடுக்கின்றார். லோத்து என்ன செய்கின்றார்? அப்பொழுது ஏதேன் தோட்டத்தை போல காணப்பட்ட யோர்தான் பகுதியை அவர் தேர்ந்தெடுக்கின்றார். ஏதேன் தோட்டத்தை போல இருந்ததாம் பார்ப்பதற்கு. அப்படிப்பட்ட ஒரு பகுதியை அவர் தேர்ந்தெடுத்தார். அந்த நாட்களிலே பாலும் தேனும் ஓடும் கானான் தேசமாக அந்த தேசம் இல்லாதிருந்தது. ஆபிரகாம் சென்ற பகுதி கானான் தேசம். எந்த பகுதிக்கு நீ சென்றால் நீ நன்றாக இருப்பாய் என்று நீயே தெரிவு செய்து அந்த பகுதிக்கு நீ செல் என்று ஆபிரகாம் லோத்துவுக்கு சொன்ன பொழுது அவருடைய விருப்பப்படியை தேர்ந்தெடுக்கிறார். கடைசி நாட்களிலே பார்க்க போனால் அவர் தேர்ந்தெடுத்த இடம் சாபத்துக்குரிய இடம். இவர்
இவருக்கு விட்டுக் கொடுக்கப்பட்ட இடம் பாலும் தேனும் ஓடும் தேசமாக ஆண்டவரால் வாக்களிக்கப்பட்ட தேசம். இந்த இரண்டு பேருக்கும் இடையில் இருந்த சச்சரவானது, பிரச்சனையானது ஒரு தீர்வுக்கு வருகின்றது என்று சொல்லலாம். இரண்டு பேருக்கும் இடையில், இரண்டு பேரும் இறுதி வரை ஆபிரகாம் லோத்து ரெண்டு பேருமே சொந்தக்காரர்கள், உறவினர்கள் என்பதை இறுதி வரை பேசக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கினார். கூட இருந்து சண்டை போட்டு பிரிந்து செல்வதை விட இன்றும் நமது மத்தியிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் உறவுகளிலே கூட, நம்முடைய சமுதாயத்தில் கூட இப்படிப்பட்ட குடும்ப பிரச்சனைகள் உருவாவதை நாம் பார்க்கின்றோம். இந்த குடும்ப பிரச்சனை உருவாவதிலே அந்த குடும்ப பிரச்சனைக்கு தீர்வாக இதே போன்று குடும்ப சொத்தை பிரித்து கொண்டு செல்வார்கள். குடும்ப சொத்தை பிரித்து கொண்டு சென்றாலும் சொல்லப்போனா ஒரு அடி, ஒரு மண்வெட்டி இடம் சில பேரை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு கூட தூண்டி இருக்கின்றது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்முடைய குடும்பங்களில் கூட காணப்படுகின்றது. சகோதரர்களிடையே பிரச்சனை உண்டு. அந்த பிரச்சனைகளில் இருந்து நமக்கு தீர்வு கிடைக்க வேண்டும் என்றால் உறவை முன்வைக்க வேண்டும். உறவை முன்வைப்பதோடு மட்டுமல்லாமல் விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை வேண்டும். ஆபிரகாம் எவ்வாறு ஏதேன் தோட்டத்தை போன்ற செழிப்பான பகுதியை நீ தேர்ந்தெடுத்தாலும் பரவாயில்லை போ என்று அவருக்கு விட்டுக் கொடுத்தாரோ, அதே போன்று அவர் பெரிய பணக்காரர், நிறைய ஆடு மாடுகளை கொண்டவர் என்ற பெருமை இருந்தாலும் அந்த பெருமைக்கு கீழாக தன்னையே தாழ்த்தி உனக்கு தேவையான பகுதியை நீ தேர்ந்தெடுத்துக்கொள் என்று தன்னையே தாழ்த்துகின்றார். உறவை முன்வைத்தார், தன்னையே தாழ்த்தினதால் ஆண்டவர் அவரை வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கு கொண்டு செல்லுகின்றார். அவருடைய சந்ததி அவருடைய வாக்கின் கடற்கரை மணலை போல, வானத்து விண்மீன்களைப் போல பெருகி வளர்ந்ததை பார்க்கிறோம். இரண்டாவதாக, இன்று நாம் வாசியை கேட்ட முதல் வேத பாடம் அப்போஸ்தலர் நடபடிகளிலே ஒரு பிரச்சனை உருவாகின்றது. முதலில் நாம் கேட்டது குடும்ப பிரச்சனை. இரண்டாவதாக வருகின்ற பிரச்சனை கிறிஸ்தவ சமுதாயத்திலே வருகின்ற பிரச்சனை, கிறிஸ்தவர்கள் மத்தியிலே வருகின்ற பிரச்சனையை பார்க்கின்றோம். அந்த கிறிஸ்தவர்கள் மத்தியிலே எபிரேய மொழி பேசுகின்றவர்களும் கிரேக்க மொழி பேசுகின்றவர்களுக்கும் இடையிலே பிரச்சனை உருவாகிறது. மொழி பிரச்சனை, ஜாதி பிரச்சனை. கிரேக்க மொழி பேசுகின்றவர்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுகிறார்கள், எங்களுடைய விதவைகள் சரிவர கவனிக்கப்படுவதில்லை, எபிரேயர்கள் எங்களை ஒதுக்கி தள்ளுகின்றார்கள் என்பது போல அங்கே கம்ப்ளைண்ட் சீஷர்களிடம் கொடுக்கப்படுகின்றது. அந்த நாட்களிலே திருச்சபை பெரிதாக வளர்ந்து கொண்டிருந்த நாட்கள். இந்த பெரிதாக வளர்ந்து கொண்டிருந்த நாட்களிலே இப்படிப்பட்ட ஒரு தகராறு முன்வைக்கப்பட்டதை பார்க்கின்ற சீஷர்கள் கொடுக்கின்ற தீர்வு என்ன என்பதை இங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கின்றது. என்ன என்றால், உங்களில் இருந்து நாங்கள் என்ன செய்ய முடியாது, நாங்கள் சீஷர்கள் வேண்டல்களிலும் இறை வேண்டல்களிலும் இறை செய்தியை பரப்புவதிலும் ஆண்டவருக்கு பணிபுரிவதிலும் எங்களை அர்ப்பணித்திருக்கின்றோம். உங்களில் இருந்து 7 பேரை நீங்கள் தெரிவு செய்யுங்கள். அந்த 7 பேரும் உங்கள் எல்லோரிடமும் நற்பேறு பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அதோடு ஆவியானவரின் வல்லமையை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். இந்த
இந்த 2 குணங்களும் உள்ள 7 பேரை நீங்கள் தெரிவு செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார். அந்த கட்டளைக்கு ஏற்ப மக்கள் எல்லோரும் சேர்ந்து அவர்கள் மத்தியில் இருந்து 7 பேரை தேர்ந்தெடுக்கின்றார்கள். அந்த 7 பேரிலே 7 பேருமே அந்த கூடியிருந்த மக்கள் எல்லோர் மத்தியிலும் நற்பேறு பெற்றவர்கள், ஆவியானவரின் வல்லமையை பெற்றவர்கள், மற்றவர்களுடைய நலனையே முன்வைத்து செயல்படுபவர்கள் என்பதை பார்த்து அதற்கு தகுந்த முறையிலே எல்லோரும் சேர்ந்து 7 பேரை தெரிவு செய்கின்றார்கள். இந்த 7 பேரை தெரிவு செய்வது நல்லது என்று சபையார் சொல்லுவதையும் கேட்கின்றோம். இந்த தேர்ந்தெடுத்த முறையையும் நல்லது என்று சொல்லுகின்றார்கள். 7 பேருமே சபையார் மத்தியிலே மிகவும் நல்ல பெயர் பெற்றவர்கள். அவர்கள் கொடுக்கும் வேலையை திறமையாக செய்வார்கள், திருச்சபைக்கென்று செய்வார்கள், திருச்சபையின் நலனுக்காக செய்வார்கள் என்று அந்த 7 பேரையுமே நியமித்தார்கள். அவர்கள் மீது கைகளை வைத்து அப்போஸ்தலர்கள் ஜெபித்தார்கள். ஆவியானவர் வல்லமை அவர்கள் மீது இறங்கியது. அந்த 7 பேருமே அவர்கள் சொல்லப்பட்டது போல எந்த ஒரு தகுதிக்காக அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்களோ அந்த தகுதிகளை முன்வைத்து அந்த மக்களை எந்த விதமான ஏற்றத்தாழ்வுகளும் இல்லாமல், வித்தியாசமும் இல்லாமல் எல்லோரையும் ஒரே மாதிரி கண்காணித்தார்கள். அந்த கண்காணிக்கும் பணி, அந்த கண்காணிப்பு பணி யார் யார் எப்படி இருக்கின்றார்கள் என்ற வித்தியாசங்களை பார்க்காமல் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான பணியை செய்தோம் என்றால் அங்கே நிச்சயமாக அமைதி மட்டுமே இருக்கும். இன்றளவிலே நாம் நம்முடைய திருச்சபைகளை பற்றி சிந்தித்து பார்த்தோம் என்றால் திருச்சபைகள் மத்தியில மொழி பிரச்சனை இருக்கின்றது. மொழி பிரச்சனை சொல்லப்போனால் தமிழையே நிறைய விதமா பேசுவாங்க. ஒரு பகுதியிலிருந்து வருபவர்கள் இன்னொரு மாதிரி பேசுவார்கள், இன்னொரு பகுதியிலிருந்து வருபவர்கள் இன்னொரு மாதிரி. நீ பேசுகிற பேச்சிலிருந்து நீ கண்ணிலே என்பதை கண்டு கொண்டோம் என்று பேதுருடன் சொன்ன சேவர்களைப் போல நாம் பேசும் பேச்சுக்களில் இருந்து இவன் இன்ன பக்கத்தில் இருந்து வருகின்றான் என்று கண்டுகொண்டு அதற்கு தகுந்த முறையிலே அவர்களை நடத்துவது. மொழி பிரச்சனை, ஜாதி பிரச்சனை, பணக்காரன் ஏழை என்ற பிரச்சனை, நண்பன் விரோதி என்ற பிரச்சனை, இப்படியெல்லாம் பிரச்சனைகள் இருக்கின்ற இடங்களிலே ஆண்டவருடைய இந்த அப்போஸ்தலர்கள் மூலமாக கொடுக்கப்படுகின்ற தீர்வு என்ன என்றால், உங்கள் எல்லோரிலும் நற்பேறு பெற்றவர்கள், திருச்சபையின் நலனை மட்டுமே கருதுபவர்கள் யார் என்று எண்ணுகின்றீர்களோ அவர்களில் இருந்து 7 பேரை தெரிவு செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொன்னது போல நாம் எல்லோரிலும் இருந்து நற்பேறு பெற்றவர்களை நாம் திருச்சபை அமைதியுடன் சமாதானத்துடன் செயல்பட தெரிவு செய்ய வேண்டும் என்று இந்த தீர்வை அந்த மொழி பிரச்சனை ஏற்பட்ட இடத்தில் விதவைகள், ஏழை எளியவர்களுக்கு உகந்த முறையிலே பணியாளர்களை தெரிவு செய்கின்றார்கள். தெரிவு செய்வதன் மூலமாக அந்த பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படுகிறது. இன்னொன்று, மூன்றாவதாக நாம் வாசிக்க கேட்ட சுவிசேஷ வேத பாடத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணரசு எப்படிப்பட்டது என்பதை விவரிக்கும் நேரத்திலே ஒரு அழகான உவமை ஒன்றை சொல்லுகின்றார். அந்த உவமையிலே நாம் பார்த்தோம் என்றால், நிலத்துக்கு சொந்தமான எஜமானன் என்ன செய்யறாருன்னா, அந்த நாட்டில் ஆண்டவர் சொல்லுகின்ற அந்த நேரத்திலே அந்த நாட்டிலே இருந்த நிலை என்ன என்றால், செப்டம்பர் மாதம் என்று சொல்ல போனால்
அறுவடையின் நாட்கள். அறுவடையின் நாட்கள். திராட்சை பழங்கள், திராட்சை தோட்டங்கள் எல்லாமே அறுவடைக்கு தயாராக இருக்கின்ற நேரம். எவ்வளவு விரைவாக அறுவடை செய்து முடிக்க முடியுமோ அவ்வளவு நமக்கு வருமானம் அதிகமாக கிடைக்கும். இல்லை என்றால் நிலத்திலேயே திராட்சை பழங்கள் வீணாக கூடும் என்று அங்கு ஆண்டவர் அந்த ஓமையை சொல்லும் பொழுது, அந்த நிலக்கிழார் காலையில் எழுந்து வேலைக்கு ஆட்களை பார்க்க செல்லுகின்றார். எத்தனை பேர் நிறைய கிடைக்கிறாங்களோ நல்லது, கிடைத்தார்கள் என்றால் விரைவில் வேலை முடிந்துவிடும் என்று அநேகம் பேரை வேலைக்கு அமர்த்துவதற்காக செல்லுகின்றார். அங்கே சென்று பார்க்கும் பொழுது அங்கே நின்று கொண்டிருந்தவர்கள் எல்லோரையும் என்னுடைய திராட்சை தோட்டத்துக்கு வேலைக்கு செல்லுங்கள் என்று சொல்லுகின்றார். உங்களுக்கு தகுந்த கூலியை ஒரு தனாரியம் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி அனுப்புகின்றார். அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு செல்லுகின்றார்கள். அடுத்து ஒரு 9 மணியை போல திரும்பவும் வந்து பார்க்கின்றார். பார்க்கும் பொழுது அங்கே இன்னும் சில பேர் நின்று கொண்டிருக்கின்றார்கள். நீங்களும் என் தோட்டத்துக்கு சென்று அங்கே வேலை செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார். அடுத்ததாக 12 மணிக்கு செல்லுகின்றார், 3 மணிக்கு செல்லுகின்றார். அப்பொழுதும் யாரையெல்லாம் பார்த்தாலும் அவர்கள் எல்லோரையும் என் தோட்டத்திற்கு சென்று வேலை செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார். கடைசியாக 5 மணிக்கு நாள் முடிய போகும் நேரம். அந்த 5 மணி அளவிலே வெளியே சென்று பார்க்கின்றார். அங்கே அப்பொழுதும் ஒரு சிலர் நின்று கொண்டிருக்கின்றார்கள் வேலையில். அப்பொழுது ஆண்டவர் கேட்கின்றார், அந்த நிலக்கிழார் கேட்கின்றார், ஏன் இங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள்? நாள் முழுவதும் வேலை செய்யாமல் ஏன் இங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரை பார்த்து, எங்களை எவரும் வேலைக்கு அமர்த்தவில்லை என்றார்கள். அவர் அவர்களிடம், நீங்களும் என் திராட்சை தோட்டத்திற்கு போங்கள் என்றார். நாள் முழுவதும் இங்கே வேலை செய்யாமல் இங்கே நின்றுகிறீர்களே என்று கேட்ட பொழுது, ஏன் வேலை செய்யாமல் நிற்கின்றீர்கள் என்று கேட்ட பொழுது, எங்களுக்கு வேலை கொடுக்க யாரும் இல்லை, எங்களுக்கு வேலை யாரும் கொடுக்கவில்லை, வேலைக்கு யாரும் எங்களை அழைக்கவில்லை என்று சொல்லுகின்றார்கள். கடைசியாக மாலை வேலையானதும் கூலி கொடுக்கப்பட வேண்டிய நேரம் வந்த பொழுது எல்லோருக்கும் கூலி கொடுக்கப்படுகின்றது. கடைசியாக வந்தவர்களுக்கு ஒரு தினாரியம் கொடுத்து அனுப்புகின்றார். அதை பார்த்த முதலில் வந்தவர்கள் நிச்சயமாக நமக்கு அதிகமாக கொடுப்பார் என்ற ஒரு எண்ணத்தோடு அங்கே வருகின்றார்கள். அவர்களுக்கும் ஒரே தினாரியம் கொடுத்து அனுப்புகின்றார். அப்பொழுது அங்கே ஒரு அநீதி மாதிரி படுது. நம்ம எல்லாருக்கும் கேட்கிற எல்லாமே இருக்காது, அந்த மாதிரி தான் படும். எப்படி என்றால், சாயங்காலம் வந்து 1 மணி நேரம் வேலை செஞ்சா அவனுக்கும் ஒரு தினாரியம் கொடுக்குறாரு. காலையில 6 மணிக்கு வந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு போறவனுக்கு ஒரு தினாரியம் கொடுக்குறாரு. இது எப்படி நியாயம் என்று அவர்களிலே முதலில் வந்தவர்கள் முணுமுணுக்கின்றார்கள். முணுமுணுத்ததை கேட்ட நிலக்கிழார், எப்ப நான் உங்களுக்கு யாருக்காவது அநீதி செஞ்சிருந்தேன்னு சொல்லுங்க, உங்ககிட்ட பேசும்போது ஒரு தினாரியம் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன், நீங்க வர்றீங்க, வந்தீங்க, வேலை செஞ்சீங்க, உங்களுக்கு சொல்லப்பட்டது கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்க போகலாம் என்று சொல்லுகின்றார். ஆனால் அவர்கள் எல்லோரும் நிச்சயமாக அதிகமாக எதிர்பார்த்திருப்பார். இதற்கு ஒரு அருமையான இன்றைய நாளில் ஒரு ஓமானம் என்று சொல்லப்போனால், ஒரு நிகழ்வு என்று சொல்லப்போனால், இந்த கொரோனாவின் காரணத்தினால், கொரோனா கொள்ளை நோயின் காரணத்தினால் 10ஆம் வகுப்பு பிள்ளைகளுக்கு எக்ஸாம் நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை. எக்ஸாம் நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருந்ததால் தமிழக அரசு ஒரு அறிவிப்பு கொடுத்தது. 10ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தவர்கள் எல்லோரும்
பாஸ் பண்ணிவிட்டார்கள். எல்லோருக்கும் பாஸ் என்ற ரிசல்ட் கொடுக்கப்பட்டது. அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு படித்த பிள்ளைகள் இருக்கிறாங்க. என்ன வந்துருச்சு, படித்தாலும் படிக்கலன்னு போனதான் இருந்த பிள்ளைகளும் இருந்தார்கள். அவர்கள் எல்லோருக்கும் கிடைத்த ஒரு வெகுமானம் என்று சொல்ல போனால் ஒரே மாதிரியான பாஸ். அவங்க எல்லாருமே பாஸ் பண்ணிட்டீங்க என்று சொன்ன உடனே நிறைய பேர் சந்தோஷப்பட்டாங்க. இன்னும் அதிகமானோர் கவலைப்பட்டார்கள், பொறாமை அடைந்தார்கள். படிக்காதவனுக்கும் ஒரே மாதிரி, படித்தவனுக்கும் ஒரே மாதிரி ரிசல்ட்டா என்று சொன்ன அந்த நிகழ்வு நம்முடைய தமிழகத்திலே 10ஆம் வகுப்பு பிள்ளைகள் எல்லோருக்கும் ஒரு கஷ்டத்தை கொடுத்த நேரமாக, சிலர் படிக்காத இருந்த பெயிலாகி போயிருவேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவனுக்கும் சந்தோஷத்தை கொடுத்தாங்க. அதே சமயத்தில் அதிகமாக படித்து நான் பள்ளியிலே முதல் மாணவனாக 10ஆம் வகுப்பு தேர்விலே நான் முதல் மாணவன் மாணவி என்ற பெயரை எடுக்க வேண்டும் படித்தவர்கள் இருக்கிறார்கள். எல்லோருக்கும் ஒரே மாதிரியான பாஸ் என்ற தேர்வில் தேர்ச்சி பெற்று விட்டீர்கள் என்ற எண்ணம் என்ற ஒரு அறிவிப்பு கொடுக்கிறது. அதே போன்று இன்று ஆண்டவர் சொல்லுகின்ற ஓமானத்திலும் காலையில் 6 மணிக்கு வந்து நாள் முழுவதும் வேலை செய்தவர்கள் ஒரே கூலி, 6 மணிக்கு வந்து 5 மணிக்கு வந்து 6 மணி வரை வேலை செய்து சென்றவர்களுக்கும் ஒரே கூலி என்று சொல்வது மக்கள் எல்லோரும் மத்தியிலும் அவர்கள் வேலை செய்ய வந்தவர்கள் மத்தியிலே ஒரு சிலருக்கு பொறாமையை உருவாக்கியது, ஒரு சிலருக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்தது. ஆனால் ஆண்டவருடைய சொர்க்க ராஜ்யத்தை பற்றி பேசுகின்றார். இங்கே ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டி எழுப்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அந்த ராஜ்யம் எப்படிப்பட்ட காரியமாக இருக்கின்றது என்பதை சொல்லும் பொழுது இந்த நிகழ்வை சொல்லி இதனோடு ஒப்பிடுகின்றார். முதலில் வந்தவனுக்கும் சொர்க்க ராஜ்யத்தில் இடம் உண்டு, இறுதியில் வந்தவனுக்கும் கடைசி நேரத்தில் தன்னை மாற்றி மனம் மாறி வந்தவனுக்கும் அந்த சொர்க்க ராஜ்யத்தில் இடம் உண்டு என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார். இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியமாக ஆண்டவர் சொல்வது என்ன என்றால், மனிதர்கள் எல்லோரும் ஆண்டவருடைய கண்களிலே ஒரே கண்ணோட்டத்திலே பார்க்கின்றார். 5 மணிக்கு வேலைக்கு வந்தவனும் 6 மணிக்கு காலையில் 6 மணிக்கு வேலைக்கு சென்றவனும் இரவிலே வீட்டிலே படுத்து செல்லும் பொழுது சந்தோஷமாக படுகிறது, தூக்கம் வர வேண்டும். இப்போ 6 மணிக்கு போனவனுக்கு அந்த ஒரு தினாரியத்தில் ஒரு சிறு பகுதியை மட்டும் கொடுத்தா அவன் என்ன செய்வான்? வீட்டுக்கு போவான். வீட்டுக்கு போனால் அவன் வீட்டில் இருக்கின்ற அவனுக்கும் அவனுடைய துணைவியாருக்கும் பிள்ளைகளுக்கும் போதுமான உணவின்றி வருத்தத்தோடு படுக்கைக்கு செல்ல வேண்டியிருக்கும். அதிகமாக பெற்று செல்லுகின்றவர் சந்தோஷமாக படுக்கைக்கு செல்லலாம். ஆனால் நான் படைத்த என் பிள்ளைகள், அவர்கள் மத்தியிலே ஒரு சிலர் நன்றாக வசதியாக இருக்கின்றார்கள், ஒரு சிலர் மிகவும் கஷ்டப்படுகின்றார்கள் என்ற நிலை வேண்டாம். இறுதியாக எல்லோரும் சமம் என்ற நிலையை கொண்டு வருகின்றார். நாம் விடுதலை ஆரம்பத்தில் பார்க்கின்றோம். அங்கே கூட யாத்திராகத்தில் 16ஆவது அதிகாரம் 18ஆவது வசனத்தை படிச்சோம் அப்படின்னு சொன்னா, அங்க மண்ணா கலை பண்றாங்க. மண்ணா பொறுக்கி எடுக்கின்றார்கள். அதற்கு மோசே சொல்லுகின்றார், அதிகமாக சேகரித்தாலும் நாள் கடைசியிலே உங்களுக்கு தேவையானது இருக்கும், மற்றவையெல்லாம் அழுகி போய்விடும், இல்லாமல் போய்விடும். 2 மரக்கால் கலெக்ட் பண்ண போதும், அதற்கு மேல் கலெக்ட் பண்ணாலும் பண்ணலாம், ஆனா அவனுக்கு என்ன இருக்குல்ல அது தங்காது என்று சொல்லுகிறார். அதே போன்று 127வது சங்கீதத்தில் 3வது வசனத்தை படித்தோம் என்றால், 2வது வசனத்தை படித்தோம் என்றால், அங்கேயும் ஆண்டவர் தனக்கு பிரியமானவனுக்கு நித்திரையை அளிக்கின்றார். நம்ம இரவு பகல உழைச்சாலும் அந்த உழைப்பின் பயனுக்கு வேறு பதிலாக கடவுள் தனக்கு பிரியமானவனுக்கு நித்திரையை அளிக்கின்றார். அவருக்கு பிரியமானவர்களாக வாழ வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். அவருக்கு பிரியமானவர்களாக நாம் வாழ்ந்தோம் என்றால் நிச்சயமாக
நாம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள், உலக பிரகாரமான பிரச்சனைகள் எத்தனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் மத்தியிலும் ஆண்டவர் நமக்கு அருள்வது சமாதானமே. உங்கள் எல்லோருக்கும் சமாதானம் உண்டாவதாக என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு அவருடைய சீடர்களை வாழ்த்தியது போல நம் எல்லோரையும் பார்த்து வாழ்த்துகின்ற ஆண்டவர் அமைதியின் அரசர். உங்கள் எல்லோருக்கும் சமாதானம் உண்டாவதாக, சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லுகின்றார். சொல்லும் பொழுது சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லுகின்ற இடத்திலே பிரச்சனைகள் இருக்கின்றது. யோவான் எழுதிய நற்செய்தியிலே 16வது அதிகாரத்தில் 32வது வசனத்தை படிச்சு சொல்லியிருக்காங்க, உலகத்தில் உபத்திரவம் உண்டு, உலகத்தில் உபத்திரவம் உண்டு, இருந்தாலும் நான் உலகை ஜெயித்து விட்டேன், உங்களுக்கு அமைதி உண்டாகுது. பிரச்சனைகள் உண்டு, பிரச்சனைகள் மத்தியிலும் நாம் அமைதியோடு வாழ வேண்டும் என்ற பணி நிறைவோடு பணி செய்யும் நோக்கத்தோடு பணி செய்தால், உறவு என்ற நிலையை மேம்படுத்தினால், விட்டு கொடுத்து வாழ்வோம் என்ற தன்மை உள்ளத்திலே வளர்ந்தது என்றால், ஆண்டவர் சொல்லுகின்ற கொடுக்கின்ற இந்த அமைதி நம் எல்லோருக்கும் குறித்தது ஆகும். அந்த நமக்கே குறித்தால் அந்த அமைதியை ஆண்டவர் நமக்கு அருள இந்த நல்ல நேரத்திலே ஜெபிப்போம். பிரச்சனைகள் 1000 இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் அமைதி அருள காத்திருக்கின்றார். அவர்கள் நம்மை சமர்ப்பிப்போம், ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, அமைதியின் ராஜாவே, இந்த அருமையான நாளிலே எங்கள் எல்லோர் மத்தியிலும் இந்த நாளிலே உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகின்ற உம்முடைய வார்த்தையின்படி நல்ல தகப்பனே, எங்கள் மத்தியிலும் உபத்திரவங்கள் அநேகம் இருந்தாலும் அந்த உபத்திரவங்கள் மத்தியிலும் நாங்கள் உம்மை காண உம்முடைய ஆறுதல் தேர்தலும் எங்களை அலங்கரிக்க, உம்முடைய ஆசீர்வாதம் எங்களை உயர்த்த எங்களை அர்ப்பணிக்கின்றோம். எங்கள் மத்தியிலே ஆபிரகாமுக்கும் லோத்துவுக்கும் இருந்த பிரச்சனை போன்று இருந்தாலும், திருச்சபையார் மத்தியிலே இரண்டு மொழி பேசுபவர்களுக்கு மத்தியிலே இருந்த பிரச்சனை இருந்தாலும், இறுதியாக விண்ணக மகிமை எங்களுக்கு கிடைக்க நாங்கள் யார் யாருக்கு எதிராக பொறாமைப்பட்டவர்களாக இருந்தாலும் எல்லாவற்றையும் நீக்கி அமைதி எங்களுக்கு உண்டாக நீர் வாழ்த்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலமாக மன்றாடுகிறோம். நல்ல பிதாவே, எல்லோரும் எழுந்து நின்று நம்முடைய அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை அறிக்கையிடுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கின்றேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கின்றேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உட்பவித்து பிறந்தார். போந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையிலும் மறைத்து அடக்கப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் ஒன்று விசுவாசிக்கிறேன். அமர்வோம். இன்றைக்கான விசேஷித்த அறிவுகள் பேராயத்தில் அறிவுகள் நம்முடைய திருச்சபைக்கான அறிவுகள் அறிவிக்கின்றன.
1520 ரூபாய். மொத்தம் 1520 ரூபாய். 13/9/2020 ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை காணிக்கை போகம். ஆராதனை காணிக்கை 2900 ரூபாய். மாத சந்தா 14,290 ரூபாய். ஏலம் 100 ரூபாய். விடுதிகள் வாரியம் 3270 ரூபாய். ஏழை விடுதி 5430 ரூபாய். நச்சரி விடுதி 4220 ரூபாய். பெண்கள் ஐக்கிய சங்கம் 3330 ரூபாய். வாலிபர் ஐக்கிய சங்கம் 3780 ரூபாய். ஞாயிற்றுப்பள்ளி 3750 ரூபாய். ஆண்கள் ஐக்கிய சங்கம் 4290 ரூபாய். கட்டளை நிதி கவர் 16,890 ரூபாய். கல்லறை நிதி 8,420 ரூபாய். சுய வகுப்பு ஊழியர் 4,207 ரூபாய். ஆக மொத்தம் 74,877 ரூபாய். இதில் ஜனங்களுக்காக செலுத்தப்பட்ட தொகை 57,987 ரூபாய். விதிப்பட்டுக்காக செலுத்தப்பட்ட தொகை 16,890 ரூபாய். மொத்தம் 74,877 ரூபாய். மற்றும் 13/9/2020 ஞாயிறு ஆராதனை காணிக்கை மொத்த அளவு 74,877 ரூபாய். 13/9/2020 பழைய சந்தா அளவு 1,520 ரூபாய். மொத்தம் 76,397 ரூபாய். நம்முடைய செயலாளர்கள் மூலம் பொருளாதார அமைச்சருக்கு வங்கியில் சந்தர்ப்பத்தில் என்பதை தெரிவித்துள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கட்டளைக்கு அன்பு சகோதர சகோதரிகளே, பேராயத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கின்ற அறிவிப்பு என்பதை 6ஆம் தேதியிலும் அறிவிக்கப்பட்டது. அதே போன்று 13ஆம் தேதியிலும் அறிவிக்கப்பட்டது. அதே அறிவிப்பு இந்த 3வது முறையாக அறிவிக்கப்படுகின்றது. இந்த கொரோனா என்ற கொள்ளை நோயின் காரணத்தினால் நமது தேசத்திலே விதிக்கப்பட்ட ஊரடங்கினால் கடந்த மார்ச் மாதம் இறுதியாக வந்த 2 வாரங்களிலே நாம் ஆலயங்களில் ஆராதனையில் பங்கெடுக்க முடியாத சூழ்நிலை இருந்ததால் அந்த 2 வாரங்களில் கொடுத்து முடித்திருக்க முடியும் என்று நினைத்து காத்திருந்தவர்களுக்கு அது முடியாமல் போன ஒரு சூழ்நிலை. ஆகவே நமது பேராயத்திலிருந்து சினாட் மூலமாக கொடுக்கப்பட்ட அறிவுரையின்படி இந்த செப்டம்பர் மாதத்திலே இந்த நாள் 20ஆம் தேதி வரை நேரம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த 20ஆம் தேதிக்குள் 6ஆம் தேதி சொல்லப்பட்டது, 13ஆம் தேதி சொல்லப்பட்டது, இந்த 20ஆம் தேதி சொல்லப்படுகின்றது. இந்த நாளுக்குள் யார் யாரெல்லாம் மார்ச் மாதத்திற்கு தாங்கள் கட்ட வேண்டிய சந்தாவை பாக்கி வைத்திருந்தார்களோ அவர்கள் எல்லோரும் கட்டி முடிக்க வேண்டும். இல்லை என்றால் அவருடைய பெயர் பட்டியலிலே வராது என்பது சொல்லப்படுகிறது. ஆகவே இன்றும் கடைசியாக நேரம் கொடுக்கப்படுகின்றது. யார் யாரெல்லாம் மார்ச் மாத சந்தாவை கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கின்றீர்களோ அவர்கள் எல்லோரும் கம்ப்ளீட் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அப்போது ஏப்ரல் மாதத்திலிருந்து இன்று வரை செலுத்த வேண்டிய சந்தாக்களையும், இது வருட சந்தா அல்ல, மாத சந்தா நாம் எல்லோரும் கொடுக்க வேண்டிய மாத சந்தா என்றுதான் சொல்லுங்கள், வருட சந்தா என்று அல்ல. இந்த மாத சந்தாவை அந்த மாதத்திலே கொடுத்து முடிக்கவும் நமக்கு சான்ஸ் கொடுக்கப்படவில்லை. இந்த கடந்த 5 மாதங்களாக நாம் மாதம் நம்முடைய மாத சந்தாவை செலுத்த முடியாத சூழ்நிலை இருந்தது. அதை கொடுக்க முடிந்தது.
முடிந்தால் நன்றாக இருக்கும். ஒவ்வொரு மாதமும் நாம் நம்முடைய மாத சந்தாவை பூர்த்தி செய்தால் கடைசி நேரத்திலே நமக்கு கஷ்டம் வராது. இந்த அருமையான நேரத்திலே இந்த நாளிலும் வருகின்ற வாரத்தின் நாட்களிலும் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிற திருச்சபையார் ஒவ்வொருவருக்கும் ஒரு மாதம் வருகின்றவர்களே அவர்களுக்காக என்னுடைய சேர்ந்திருக்கின்ற இன்று வரை செய்திருக்கின்ற நன்மைகளுக்காக நன்றி கூறி வர இருக்கின்ற நாட்களிலும் அவர்கள் ஏறெடுக்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் உங்களுடைய வல்லமை விளக்க வேண்டும் என்று இதே போன்று இன்னும் எத்தனையோ வருடங்களை கண்டு மகள் வேண்டும் என்று அவர் நல்ல தகவலை இந்த நாளிலும் வர இருக்கின்ற இந்த வாரத்தின் நாட்களிலும் தங்களது திருமண நாளை கொண்டாடி மகிழ்வர்களுக்காகவும் திருமணத்தில் உங்களுடைய சித்தத்தால் இணைக்கப்பட்ட 2 பேரும் இணைக்கப்பட்ட அந்த நாளிலிருந்து இன்று வரை வாழ்ந்த நாட்களிலே உங்களுடைய தேர்வு திருமையால் ஆசிரியர்களுக்கு வழிநடத்தியிருக்கிறது நன்றி. அதே போன்று வர இருக்கிற நாட்களில் உங்களுடைய வல்லமை குடும்பமாக ஏறெடுக்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் வைக்கப்பட வேண்டும். இந்த நாளிலே ஞானம்மா அம்மா அவர்களுக்காக ஜெபிக்க அழைக்கும் குடும்பத்தாருக்காக நன்றி கூறி அவருடைய ஆன்ம சாந்திக்காக ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு உன்னுடைய பாதப்படிகளே ஆயத்தம் செய்து வைத்திருக்கின்ற இடத்தை கொடுக்குமாறு அவர்கள் நல்ல தகப்பனே இந்த நாளிலே அடியார்களோடு பேசினீர். உம்முடைய பேச்சை கேட்ட உம்முடைய சத்தியத்தை கேட்ட நாங்கள் கேட்டதோடு மட்டுமல்லாமல் அதை வாழ்ந்து காட்ட ஆவியானவரால் வழிநடத்த வேண்டும். எங்கள் ஆண்டவர் மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலமாய் மன்றாடுகிறோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். எங்களோடு சேர்ந்து பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, இந்த சித்த பரமண்டலத்தில் செய்யப்படுகிற பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றைய நாற்பத்தை எங்களுக்கு கொடுத்தாலும் எங்களுக்கு விரோதமாக குற்ற செய்வதாக மன்னிக்கிறவர்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிப்பதாக தீமைகளும் பிரச்சனைப்படும். ராஜ்யம் வல்லமை மகிமை என்றென்றைக்கு உங்களுடையது. ஆண்டவரே உமது இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும், உம்முடைய ரட்சிப்பை எங்களுக்கு அறிவியும் அருளி செய்யும். ஆண்டவரே எங்களை ஆளுபவர்களை வழிநடத்தும், அவர்களுக்கு பரத்திலிருந்து வரும் ஞானத்தை கொடுத்துள்ளோம். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை திருப்பியும், நீர் தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். ஆண்டவரே உமது ஜனத்தை ரட்சியும், உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே எங்கள் காலத்தில் சமாதானத்தை தந்துள்ளோம். தேவரீரே அல்லாமல் உலகத்தை ஆளுபவர் வேறு ஒருவரும் இல்லை. கடவுளே எங்கள் இருதயங்களை சுத்திகரியும், உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாதே. கடந்த வாரம் சொல்லப்பட்டது போல காணிக்கை நேரம் என்று ஒரு தனியாக கொடுக்கப்படவில்லை என்று நாம் பாட்டு பாட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றோம். ஆகவே கடந்து செல்லும் ஆலயத்திலிருந்து வெளியேறி செல்லும் பொழுது அங்கே வைக்கப்பட்டிருக்கின்ற காணிக்கை பைகளிலே உங்களுடைய காணிக்கையில் அர்ப்பணித்து செல்லுமாறு சமாதானத்துக்காக சமாதானத்துக்கு காரணமும் ஏக சிந்தையை விரும்புகிறவருமாகிய கடவுளே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேமிப்பதே மெய் சுயாதீனம். தேவரின் தஞ்சமாக கொண்டிருக்கின்ற உமது அடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கின்ற எல்லா பிரயத்தனங்களில் நின்றும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையால் எங்களை காப்பாற்றுவார்கள். முக்கியமாக எங்கள் நல்ல தகப்பனே, இந்த கொரோனா என்ற கொடுமையால், இந்த கொடுமையான கொள்ளை நோயிலிருந்து எங்கள் எல்லோரையும் இன்று வரை பாதுகாத்து கொள்கிற நாட்களில் உங்களுடைய தேவனால் பாதுகாத்து இந்த கொள்ளை நோயினால் இறந்திருக்கின்ற எத்தனையோ லட்சக்கணக்கான மக்களை ஒரு கருத்தில் திறந்த மாட்டவர்களே ஆன்ம சாந்தி கட்டளையிடும். இந்த நோய் என்னையும் பற்றுக்கொண்டு விடுமோ என்ற பயத்தில் இருக்கின்ற எல்லோரையும் ஆசிரியர் மாட்டவர்
2 அரசர்களிலே 2 சாமுவேலிலே சொல்லியிருக்கிறது, உன்னுடைய கரத்தை கீழே போடு என்று சொல்லியிருக்கிறேன். அதே போன்று இந்த கொரோனாவின் வல்லமையும் கீழே போடப்பட வேண்டும் என்று சொன்னார். இந்த கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல்களிலே அட்மிட் ஆகி இருக்கின்றவர்கள் எல்லோரும் ஒரு பார்த்து கொண்டிருக்கிறோம். டாக்டர்களையும் நீர் ஆசிரியர் அவர்கள் கரங்களின் மூலமாக உங்களுடைய வல்லமை குணமளிக்கும் வல்லமை வெளிப்பட வேண்டும். எங்கள் தேசத்தில் துப்புரவு பணியிலே காவல் பணியிலே தங்களை அர்ப்பணித்து செயல்பட்டுக் கொண்டிருக்கும் காவலர்களுக்காகவும் துப்புரவு பணியாளர்களுக்காகவும் இந்த நோய் அறவே நீங்க வேண்டும் என்று பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற அறிஞர்களுக்காகவும் ஒரு பார்த்து எல்லோருக்கும் நீரே போதுமானதாக இருந்து இந்த நோய் உலகை விட்டு விரைவிலே நீங்க எங்கள் ஆலயங்களில் நாங்கள் எல்லோரும் ஒன்றாக அமர்ந்து ஆராதிக்கும் ஒரு நாள் விரைவில் வர வேண்டும் என்று மன்றாடுகிறோம். எங்கள் பேராய ஐயா அவர்களுக்காகவும் பேராய அப்பா அவர்களுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் ஒரு பாதுகாப்பு பேராய குடும்பத்துக்கு கருத்தில் தருகின்றோம். அதே போன்று எங்கள் நல்ல தகப்பனை எங்கள் எல்லோரையும் ஒரு கருத்தில் தருகின்றோம். அடியேனையும் அடியனது குடும்பத்தையும் அடியனது திருச்சபை குடும்பத்தையும் ஒரு கருத்தில் தருகின்ற மாட்டவரே, எங்கள் எல்லோருக்கும் நீரே போதுமானவராக இருந்து நாங்கள் ஏறெடுக்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் இன்று வரை உங்களுடைய வல்லமை விளங்கியது போல இன்றும் வர இருக்கிற நாட்களிலும் உங்களுடைய வல்லமை எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து நடத்த வேண்டும் என்று கொண்டாடுகிறோம். இந்த கொள்ளை நோயின் காரணத்தால் அமல்படுத்தப்பட்ட ஊரடங்கினால் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லோரும் என்னுடைய பாதுகாத்து நடத்துகிறார்கள். அந்த நல்ல தகவலை என்று நாங்கள் கேட்டது போல காலையில் 6 மணிக்கு வந்தவர்களுக்கும் மாலை 5 மணிக்கு சென்றவர்களுக்கும் உங்களுடைய கரிசனை ஒன்றே என்பதை நாம் அதே போன்று நல்ல எல்லோரையும் ஒரே கண்பார்வை பார்க்கின்றனே கஷ்டப்படுபவர்களை ஆதரித்தள்ள வேண்டும் என்று ஆண்டுகளை நல்லதாவே ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, எங்களோட பரிசுத்தமான ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்தது. நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவும் கற்பனை கிடைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தின் சிந்தையும் காக்க பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுது உங்களோடு நிலைத்திருக்க கடவுள். ஆண்டவர் சமாதானத்தோடு